அங்கே சுற்றி இங்கே சுற்றி நமது வீட்டின் கிச்சனில் உள்ள ஒரு பொருளால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதனால் ஏற்படும் அபாயத்தை அறியாமல் பலரும் அதை நமது உணவுகளில் சேர்த்து வருகிறோம். அந்த பொருள் என்ன? ஆய்வில் தெரிய வந்தது என்ன? மருத்துவர்கள் கூறுவது என்ன? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருதய நோய் வருவது சாதாரணமாகி விட்டதோ அதே போலதான் இந்த உயிர்கொல்லியான கேன்சரும் மனிதர்களிடையே அதிகரித்து வருகிறது. முன்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டாதான் கேன்சர் வரும், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உடலுக்குள் நுழைந்த அதிக நீர் மூடப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால்தான் கேன்சர் வரும் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது நமது வீட்டின் கிச்சனிலேயே உள்ள ஒரு பொருளால் கேன்சர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது பீதியை கிளப்பியுள்ளது. பலரது இல்லங்களிலும் வழக்கமாக பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெயால் மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வேல் கார்னல் மெடிசன் நிறுவனம் நடத்திய புதிய ஆராய்ச்சியில் விதை மற்றும் தாவர எண்ணெய்களில் காணப்படும் கொழுப்பான லினோலிக் அமிலம் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. இதனால் விதை மற்றும் தாவர எண்ணெய்களை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக லினோலிக் அமிலத்தை தொடர்ந்து உட்கொண்டால் ட்ரிபிள் நெகட்டிவ் என்னும் அபாயகரமான மார்பக புற்றுநோய் ஏற்படும் எனவும், இந்த வகையான புற்றுநோயின் பரவல் அதிகமாகவே இருப்பதோடு மட்டுமல்லாமல் இதில் இருந்து குணமடைவதற்கான வாய்ப்புகளும் குறைவு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரிபிள் நெகட்டிவ் மார்பக புற்றுநோய் வழக்கமாக ஏற்படும் மார்பக புற்றுநோயை விட மோசமானது என தெரிய வந்துள்ளது. சோயாபீன் மற்றும் குங்குமப்பூ எண்ணெய் போன்ற விதை எண்ணெய்களிலும் பன்றி இறைச்சி மற்றும் முட்டைகள் உள்ளிட்ட விலங்கு பொருட்களில் காணப்படும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலமான லினோலிக் அமிலம் சிகிச்சையில் சரியாகும் வாய்ப்பை குறைவாக கொண்ட ட்ரிபிள் நெகட்டிவ் மார்பக புற்றுநோய் வகையை ஏற்படுத்தும் என இந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு மார்பகம் மற்றும் பிற புற்றுநோய்களுக்கு எதிரான உணவு மற்றும் மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கான யுக்திகளுக்கு வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவின் இல்லங்களில் சகஜமாக பயன்படுத்தப்படும் எண்ணெய் நமக்கே யமனாக மாறலாம் என இந்த ரிப்போர்ட் கூறுவது பலரையும் பீதியடைய செய்துள்ளது.